ஹலோ ஸ்வீட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்னோடய பர்த்டே, அதுக்காக தான் நான் வந்து சாக்லேட் கப் கேக் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அந்த கேக் பண்ணும் போதே உங்களுக்கு கொஞ்சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணதுக்கு ரீசனே. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட்டு முக்கியமான டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற எக்கு வந்து கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். அப்போ தான் அந்த எக்கு வந்து நல்லா பீட் ஆகி வரும்போது உங்களுக்கு நல்ல ப்ளஃபியாக வரும். நீங்கள் வந்து சில்டு எக்ஸு யூஸ் பண்ணிங்க, கூலான எக்கு ஃப்ரிட்ஜிலேருந்து அப்படியே டேரெக்டாக எடுத்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஃப்ளஃபினஸ்ஸு கண்டிப்பாக வரவே வராது. டிப் நம்பர் 2, நீங்கள் வெனிலா எக்ஸ்ட்ராக்டை எக்கு கூட ஆட் பண்ணும் போது உங்களுக்கு எக்கில் வர ஸ்மெல்ஸ் எல்லாமே கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். அது ரொம்பவே உங்களுக்கு பெனிஃபிஷியலாகவும் இருக்கும். அந்த வெனிலாவோட ஃப்ளேவர் இன்னும் நல்லா நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு காஃபி வாட்டர் அண்ட் பால் தான் சேர்க்க போகிறேன். இது ரெண்டுமே வந்து கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். இது ஒரு வேளை வந்து சூடாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்க முட்டை வந்து வேகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு வந்து காஃபி ஸ்மெல் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் நார்மல் ரெகுலர் வாட்டரே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஆயில் தான் ஆட் பண்ண போகிறோம். ஆயில் எப்போவுமே லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணணும். ஏன்னா அதில் வந்து ஃபேட்டி கண்டென்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நீங்கள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிங்கன்னா அது சரியாக பீட் ஆகாது. அடுத்ததாக இப்போ நம்ம வச்சுருக்க வெட் இன்க்ரீடியண்ட்டில் இப்போ நான் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு ஈஸியான சாக்லேட் கேக், அதனால் நான் எல்லாத்தையுமே ஒரே டைம்லேயே போட்டுடுறேன். ஸோ இதில் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னா மைதா, கோகோ பவுடர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, அப்புறமா சால்ட், அவ்வளோதான். அதை எல்லாத்தையுமே நல்ல ஜல்லடை போட்டு நம்ம ஒரு மினிமம் ஒரு 3 வாட்டி இல்லை ஒரு 2 வாட்டியாச்சும் அட்லீஸ்ட் நம்ம கண்டிப்பாக அதை ஷிஃப்ட் பண்ணணும். அடுத்ததாக இதை ஒரு 3 நிமிஷம் நல்லா மீடியம் டு ஹை பீட்டில் வச்சு நல்லா கலக்கி நம்ம பேட்டர் ரெடி பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நான் இப்போ வந்து டெம்ப்ரேச்சர் செட் பண்ண போகிறேன். தான் ரைட் டைம் நமக்கு. ஸோ நம்ம அந்த கப் கேக் ஹோல்டரில் வந்து பேப்பர்ஸ் எல்லாமே போட்டு ரெடி பண்ணிகிட்ருக்க அந்த டைமில் பேட்டரும் ரெடி ஆகிடும், நம்ம டெம்ப்ரேச்சர் செட் பண்ணியிருக்க அந்த அவனும் ரெடி ஆகிடும். ஸோ நம்ம கரெக்டாக உள்ளே வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். வாவ், இப்போ எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த பேட்டர்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு கப் ஹோல்டரில் போட்டுடலாம். தென் கண்டிப்பாக வந்து நீங்கள் பட்டர் ஸ்ப்ரே இல்லைனா ஆயில் ஸ்ப்ரே ஏதாச்சும் கண்டிப்பாக போடணும். அப்போ தான் நீங்கள் பேக் பண்ணி முடிச்சுட்டு அது கேக் சாப்பிடும் போது பேப்பரோடு ஒட்டாமல் அழகாக ரிலீஸ் ஆகி வரும். இப்போ இந்த பேப்பர் கப்பில் இந்த பேட்டர் ஊற்றும் போது நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அளவு. ஒரு கப்பில் 3/4 வாசிக்கு தான் நம்ம வந்து மாவு ஊற்றணும். நீங்கள் அதுக்கு மேலே நிறைய ஊற்றிட்டிங்கன்னா வெந்து வரும்போது அந்த கப்பை விட்டு வெளியே வந்துடும். அதுவே நீங்கள் கம்மியாக ஊற்றிட்டீங்க அப்படின்னா அது அப்படியே ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் ஃப்ராஸ்டிங் பண்ணும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இன்னொரு முக்கியமான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈவன் பேக்கிங் இருக்காது. நீங்கள் ஜாஸ்தியாக மாவு ஊற்றிட்டு ஒரு கப்பில் கம்மியாக மாவு ஊற்றுனீங்கன்னா ஒரே மாதிரியாக அது வந்து குக் ஆகாது. அடுத்ததாக நம்ம இப்போது அந்த கப் கேக்குக்கு மேலே க்ரீம் தான் பண்ணிகிட்ருக்கோம். இதை நார்மல் ஒரு ரொம்ப பேசிக்கான ஒரு பட்டர் க்ரீம் தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் க்ளீன் பவுல், தண்ணி ட்ராப்பே இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, அதுக்காக ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான அந்த ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இதை வந்து நல்லா ஒரு 8லேருந்து 10-12 நிமிஷம் வரையும் நல்லா அது நல்லா க்ரீமியாக ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். அந்த எல்லோ கலர் சேஞ்ச் ஆகி லைட் எல்லோ கலருக்கு வரணும். இப்போ நம்ம கப் கேக்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அது இப்போ ஒரு டூத் பிக் வச்சு நான் அதை இன்சர்ட் பண்ணி பார்க்குறேன். அதில் எந்த க்ரம்ஸும் இல்லை. அப்போனா அது நல்லா குக் ஆகிடுச்சு. வாவ், பட்டர் க்ரீம் பாருங்கள் எவ்வளோ நல்லா லைட்டாக எல்லோவோ ஃப்ளஃபியாக வந்திருக்கு. இதுதான் நம்ம கரெக்டான டைமு சுகர் ஆட் பண்ணுறதுக்கு. ஸோ நமக்கு எவ்வளோ சுகர் தேவை, ஸ்வீட்னஸ் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஃபன் பார்ட்டுக்கு வந்திருக்கோம், டெக்கரேட்டிங் த கேக்ஸ். இதுதான் இருக்கிறதுலே ஒரு ஃபன் பார்ட்டு. ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி நமக்கு என்ன டிசைன் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு சிம்பிளான 1M டிப் வச்சு தான் இந்த கேக் வந்து ஃப்ராஸ்ட் பண்ணியிருக்கேன்.
உங்களுக்கு பார்த்தாலே அந்த க்ரீம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு க்ரீம் சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு. நான் என்னோடய ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் பண்ணி தான் இந்த கப் கேக் பண்ணுறேன். ஸோ ஒயிட் வித் க்ரீன் ஸ்ப்ரிங்கிள்ஸ் இது தான் இன்றைக்கி தீம். இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸோடு ஒரு கெட் டுகெதர் இருக்குது. அதுக்காக தான் இந்த கப் கேக்ஸ் எல்லாமே நான் ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க எடுத்துகிட்டு போயிடலாம். Hi friends, today my mom's happy birthday and we're gonna decorate the cupcakes. Today we're gonna decorate the cupcakes. So my mom already put some cream. Now we're gonna put sprinkles. All the sprinkles. Happy birthday, Mommy! Happy birthday, Mommy! I love you. Say hi. Say hi. 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 Nikita, say hi. 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 Hi, Sultan. Hi. Thank you so much girls. You made my day so special and memorable. ஆக்சுவலி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ எனக்காக கேக் வெட்டி எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. அண்ட் லவ் யூ ஆல். என்னோடய பர்த்டே சூப்பராக நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதோட ரெசிபி உங்களுக்கு வேணும்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியரான ஒரு சாக்லேட் கேக் ரெசிபி வீடியோ உங்களுக்காக நான் போடுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.